அதிகாரம் 13. தாவீது உரியாவின் மனைவியோடு விபசாரம் பண்ணினார். மேலும் அவர் உரியாவுக்கு விரோதமாக சதி ஆலோசனை செய்து அவருடைய மரணத்திற்கு காரணமாய் இருந்தார். கர்த்தர் நீதி உள்ளவர். கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீது செய்த பாவங்களுக்கு தம்முடைய நீதியான தீர்ப்பை சொல்லுகிறார். நான் உன் வீட்டிலே பொல்லாப்பை உன்மேல் எழும்ப பண்ணுவேன் என்று கர்த்தர் நாத்தான் மூலமாக தாவீதுக்கு தம்முடைய நியாய தீர்ப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன பொல்லாப்புகள் தாவீதின் மீது வர ஆரம்பிக்கிறது. இதன் பின்பு தொடர்ச்சியாக தாவீதின் ஜீவியத்தில பொல்லாப்புகளுக்கு மேல் பொல்லாப்பாக வந்து கொண்டிருக்கிறது. விபசாரமும் கொலை பாதகமும் தாவீது செய்த பாவங்களாகும். கர்த்தர் இந்த பாவங்களுக்காக தாவீதையும் அவருடைய குடும்பத்தையும் தண்டிக்கிறார். தாவீதின் குமாரனாகிய அம்னோன் தன் சகோதரி தாமாரை கெடுத்து போடுகிறான். தாவீதின் மற்றொரு குமாரனாகிய அப்சலோம் தன் சகோதரன் அம்னோனை கொன்று போடுகிறான். கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கும் தண்டனை ஆரம்பமாயிற்று. யோனதாப் தாவீதின் தமையன். யோனதாபின் சதி ஆலோசனை பிரகாரமாக அம்னோன் தன் சகோதரி தாமாரை கெடுத்து போட திட்டமிடுகிறான். அப்சலோம் அம்னோனை கொன்று போடுகிறான். இவ்விரண்டு சம்பவங்களும் தாவீதுக்கு மிகவும் துக்கமான சம்பவங்களாய் இருக்கிறது. தாவீதே தாமாரை அம்னோன் இடத்திற்கு அனுப்பினார். தாவீதே அம்னோனை அப்சலோம் இடத்திற்கும் அனுப்பினார்.